மா தர்பீஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? டைட்டா இருக்கிற சரி. சும்மா சும்மாவே சாப்பிட்டுக்கிறேன். காலையில் தான் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனால் நான் தான் நோ சுகரில் இருக்கேன்ல. அதனால ஆமாம். வாவ். சூப்பராக இருக்கு. அப்படியே பீஸா போட்டு எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு தரவா? சரி. இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது. சாப்பிடு. எவ்வளோ கிலோ இது? நான் இப்போ என்ன சொல்லுவேன்? நைனா வாங்கிட்டு வந்தது. நைனா வாங்கிட்டு வந்தது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கவும் மறந்துட்டேன். நைனா அது வண்டிக்கு போயில வாழை காட்ட விட்டுறாங்கல்ல. இப்ப இன்னைக்கு தான் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் கேட்கல, அப்படியே வாங்கி. ஆமா, நல்ல சகப்பா இருக்கும். இது இனிப்பு இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்க. இதுல என்னமா இவ்வளவு கொட்டையெல்லாம் இருக்குமா? கொட்டையெல்லாம் இல்லாமமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொட்டையெல்லாம் வேணாம். சரி. போதுமா? வா, போதுமா? இது அப்படியேவா அரைச்சிடவா? தண்ணி ஊத்தாம கொட்டையெல்லாம் அந்த மேல நிக்குது பத்தியா? கொட்டையெல்லாம் நிக்குது. அது அரைய கூட இல்ல. கொட்டை நல்லா அரைச்சிருக்கணும். அப்ப கொட்டையெல்லாம் ரொம்ப நைஸா போயிடும்ல. ஆமா, போதும் போதும் போதும். மத கிளாஸுக்கு கழுவுங்கம்மா. கழுவி தானே வச்சிருக்கேன். கூலிங்கா ஐஸ்ல வச்சு கூலிங்கா தான் நல்லா இருக்கும். உனக்கு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அடிச்சு தரேன். கூலிங் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. குடிச்சு பார்த்துட்டு சொல்லு கரெக்டாக இருக்கான்னு. இனிப்பு தான் கம்மியா. அது இனிப்பே தான் இல்லையே. இதான் சுகர் குடிக்க மாட்டேல குடி. இதனால ஃப்ரூட்ஸ்ல உள்ள சுகர்லாம் சேர்த்துக்கலாமா? அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிக்கலாமான்னு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கு. ஆனா அது சுகர் வேற நிறைய இருக்கும் இல்லையா? வேணா நான் கடையில போயிட்டு சுகர் இல்லாம ஒரு கரும்பு ஜூஸ் சொன்னாக்கா அவர் எவரும் என்ன அடிப்பாரு. யாராச்சும் கமெண்ட்ல சொல்லட்டும் குடிக்கலாமா குடிக்க கூடாதான்னு. அதுக்கப்புறம் குடிச்சுக்கோ. நைனாட்ட சொன்னேன் வாங்கிட்டு வருவாங்க. சரி, டேஸ்ட்டெல்லாம் பார்க்க வேணாம். நீ வெயிட் குறைக்கிறதுனால டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியே குடிச்சிரு. ஆனால் இப்போ நல்லா குறைஞ்சிட்டமோ. நைட்டா டைட்டாக அந்த நைட்டியெல்லாம் லூஸ் ஆகிட்டு இருக்கு. ஏமா நான்லாம் பாரு அப்படியே கடிச்சு விடுவேன். அதில் இந்த விதை இருக்கும். விதை உள்ளதான் நான் கடிச்சு துப்பிட வேண்டியதுதான். சரி, இப்போ வெயிட்ல நின்று பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ திருப்பியுமா? மீண்டும் மீண்டுமா? சரி இருங்க பார்ப்போம். இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எவ்வளோ பார்த்தோம்? 79 கிலோ இருந்தேன். நானா? நீங்கள் தான் 79. 79. நீ வந்து 2 குறைஞ்சி 77 கிலோ இருந்த. இப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்க்குறேன். கீழே பாருங்க. எங்க வெயிட் நீங்களே பாருங்க எவ்வளோன்னு. 75.10. குறைஞ்சிட்டா குறைஞ்சி. ஓ இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து கால் வர இங்க இருக்கு. கூடுதலா எவ்வளோ இருக்கீங்க? 79.90 இருக்கிறீங்க. நேற்று ஐஸ்கிரீமா சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம் குறைஞ்சிருப்பேன்னு பார்த்தாக்கா ஏறி இருக்கேன். அதுக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் டயட்ல இருக்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாது. ஆமா போங்க. நம்ம ஃபைனலி எத்தனை கிலோ கம்மியாயிருக்கோம்? 2 கிலோ. 2 கிலோ கம்மியா. 1 வீக்கா? 1 வீக் கூட ஆகலையே.